எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட சஞ்சிதா ஷெட்டி. இன்னைக்கு தம்பிராமன் சார் நான் அப்பா தான் கூப்பிடுறேன். வினோதே சித்தம்னு இப்போ வரைக்கும் நான் ஒரு அப்பா தான் கூப்பிடுறேன். ஸோ ரொம்ப நன்றி. இந்த படம் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜா புலி இந்த படத்துக்கு. உமாபதியோட ஃபஸ்ட்டு டைரெக்ஷன் அப்படி தெரியவே இல்லை எனக்கு. ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நான் அவர் கூட ஒரு 20 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ஒரு நிமிஷமும் இப்போவும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது. இந்த கேரக்டரில் வந்து அவர் வாழ்ந்திருக்காங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஹையில் கொண்டு போகுது. செகண்ட் ஹாஃபில் அப்படியே வந்து உட்காந்துருக்கிற சீட்டில் வந்து தண்ணி லைக் ஃபில் க்ரைம் மோடு தான் ஃபுல் அப்படியே அளந்து வச்சது. அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சான்ஸ் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து நீங்கள் எடுத்து உமாபதி கையில் வந்து டைரக்ஷன் பண்ண வச்சது வந்து ரொம்ப பெரிய கிரெடிட் கோஸ் டு சுரேஷ் காமாட்சி தான். அவர் தான் மகனை டைரக்டர் ஆக்கியிருக்காரு. சுரேஷ் காமாட்சி. ஓகே, அவருக்கு ப்ரொடியூசர் சுரேஷ் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காஸ்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து அது அவ்வளோ புரியாது. எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து இந்த படம் பார்த்து தான் வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பு நடக்கும்போது எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம எவ்வளோ அவேராக இருக்கணும்னு வந்து இந்த படம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. இது யார் யார் பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே அது ஆகும்னு நான் நம்புகிறேன். பட் எனக்கு வந்து ரொம்ப மனசால வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படம். விஷிங் மோர் சக்ஸஸ் டு திஸ் ஃபிலிம்ப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. பேசணுமா? இல்லை இல்லை, என்னுடைய அன்பு அண்ணன் தம்பிராமையா அவர்கள் நடித்து, என்னுடைய அன்பு சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரித்து, என்னுடைய அன்பு சகோதரர் உமாபதி அவர்கள் இயக்கிய ராஜா கிளி படம் பார்த்தேன்னு சொல்கிறத விட லிட்டரலாகவே பரவசமானேன். ஏன்னா ஒரு அந்த காலத்தில் ஒரு எம்ஆர் ராதா வந்து ரத்த கண்ணீர்னு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் பார்க்கும்போது இவ்வளோ வேரியேஷன் ஒரு நடிகரால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஆச்சரியம் இன்னும் எனக்கு இருக்குது. அந்த படத்தோட ஒளிச்சித்திரம் ஓடிட்டு இருக்கும்போது நைட் தூங்கும்போது எனக்கு ஒரு பயமே வரும், தூக்கமே வராது. அந்த காலத்தில் அதிகமாக ஒளிச்சித்திரம் கேட்கும் அந்த ரத்த கண்ணீர் படம். அந்த ரத்த கண்ணீர் பார்க்கும்போது எவ்வளோ இம்பேக்ட் இருந்துச்சோ, எவ்வளோ வந்து மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பயம் இருந்துச்சோ, அந்த மாதிரி ஒரு பெரிய பயம் இந்த ராஜாக்களி படம் பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. எம்ஆர் ராதா அண்ணனை வச்சு பார்க்கும்போது அதே இடத்துல நான் தம்பிராமையன் இந்த படத்தில் நான் பார்த்தேன். இந்த வருஷத்தில் மிகப்பெரிய அவார்டெல்லாம் அவர் வாங்குறதுக்கான தகுதியான படமாக இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்ல மாட்டேன். வழக்கமாக வந்து அப்பாக்கள் தான் மகன்களை இயக்குவாங்க. இப்படி நடக்கணும், இப்படி பேசணும், அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, அண்ணன் சொல்லு, அங்கிள் சொல்லுன்னு சொல்லி பழக்குவாங்க. அப்பாக்களும் தான் வந்து பிள்ளைகளை வந்து இயக்குவாங்க. இந்த படத்தில் பிள்ளை அப்பாவை இயக்கியிருக்காரு. அப்பா ஒரு மிக சிறந்த நடிகராக இருந்தாலும் அப்பாக்குள்ளே இன்னும் எவ்வளோ டைமென்ஷன்லாம் இருக்குது, இன்னும் எவ்வளோ வெரைட்டிலாம் நடிக்கலாம் அப்படிங்கிற உள்வாங்கினதுனால ஒரு மகனே என்னுடைய அப்பாவை ரசித்து அப்படி ரஜினி ரசிகர் வந்து ரஜினி சாரை வச்சு படம் பண்ணும்போது ஒரு டைரக்டராக பண்ணும்போது எப்படிலாம் எடுப்பாங்களோ அதேமாரி தன் அப்பா இப்படிலாம் நடிக்கணுமே, இப்படி ஒரு கேட்டெல்லாம் பண்ணணுமேனு ஆசைப்பட்ட உமாபதி அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படத்தில் வந்து தம்பிராமன் நடிக்க வச்சுருக்காங்க. இந்த படம் கடவுள் கொடுத்த வாழ்க்கை சந்தோஷமாக காசு பணம் பொருள் புகழ் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது கூடவே வந்து சில அபயங்களும் வரும், சில உதவாத விஷயங்களும் வரும். அதை ஒதுக்கி விட்டு புறந்தள்ளிட்டு போனால் அதே வாழ்க்கை நீடிக்கும். அதில் சபலப்பட்டோம்னா வாழ்க்கை எந்த அளவுக்கு கொடுமையான நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த ராஜாக்களி மிகப்பெரிய உதாரணம். இந்த படம் வந்து மானுட உலகத்திற்கு ஆண்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாகவும் பெண்களுக்கு ஒரு மரியாதை செய்கிற படமாக இருந்திருக்கு. இந்த ராஜாக்களி படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் என் நண்பர் கண்ணதாசன் அவர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் அவர் கன்னி முயற்சி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் தம்பிராமையான உபயத்தில். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று என்னுடைய நண்பர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு மாநாடு போல ஒரு மிகப்பெரிய வெற்றியை சம்பாதிக்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ராஜா கிளி இது ஒரு பஞ்சவர்ண கிளின்னே சொல்லலாம். ஏன்னா உண்மையிலே சமுத்திரக்கண்ணனும் சரி தம்பிரானும் சரி ரெண்டு பேருடைய காம்பினேஷன் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. இதில் வந்து முதலாக பையன் தம்பி டைரக்ட் பண்ணிருக்கும் போது ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து அவர் ஸ்டைலில் ரொம்ப பிரமாதமாக யூத் என்னென்னலாம் பிடிக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். செகண்ட் ஹாப்பில் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் வேறு லெவல் படம், எல்லாருக்குமே பிடிக்கும். குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்.
அதாவது அப்பா அம்மா அப்படின்னா என்ன, உறவுகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு அருமையான படம். உண்மையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அப்படி ஒரு கணத்தோட இனிமே நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்பானா இப்படி வச்சுக்கணும், அம்மானா இப்படி வச்சுக்கணும், சந்தேகம்ங்கிறது அது என்னென்னமோ சொல்லலாம் வச்சுங்களேன். அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவாகவே கொண்டு போயிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. உமாபதிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. நன்றி. போலாமா? நான் தான் ஃபஸ்ட்டா? ஓகே, ரெடி. எல்லாருக்கும் வணக்கம். ராஜா கிளி படம் பார்த்தோம். என்ன சவுண்டாவா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ராஜா கிளி படம் இப்போ தான் பார்த்தேன். ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. உமாபதி ஃபஸ்ட்டு ஃபிலிம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. தமிழ் கதை, திரைக்கதை, வசனம், மியூசிக் எல்லாம் பண்ணியிருக்காங்க. தம்பி சார் பற்றி தெரியும். ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆக்டர் தமிழ் சினிமாவில். ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தோட ஹைலைட்டாக நினைக்கிறேன். சுரேஷ் காமத் சார் யூஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு தரமான படம். ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்குமே ரொம்ப என்கேஜிங்காக பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்ம் பண்ணாங்க, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உமாபதி அவர் ஒரு ஃபஸ்ட் ப்ராண்ட் மாதிரி தெரியல, அவ்வளோ அழகாக கிராஃப்டை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. தம்பி ராமையா சாரோட எனர்ஜி தான் அந்த படம்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக குடும்பங்கள் எல்லாருக்குமே அவங்க ஒரு குடும்பத்தில் பார்க்கக்கூடிய படம் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் என்டையர் டீம். தேங்க்யூ. ஹாய், வணக்கம். நான் நடிகர் சாம்ஸ். ராஜா கிளி படம் ரொம்ப, அதாவது ஜனரஞ்சகத்துக்கு குறைவில்லாத, ஒரு நல்ல கருத்துக்கு குறைவில்லாத ஒரு அருமையான படம். அப்பாவை ஆட விட்டு பையன் அருமையாக படம் எடுத்திருக்காரு. உமாபதி ராமையா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தம்பி ராமையா மல்டி டைமென்ஷன்ஸ், அதாவது டைலாக் டெலிவரி ஆகட்டும், டான்ஸு, அது இதுன்னு இந்த தடவை பயங்கரமாக அவரோட மல்டி டைமென்ஷனாக இந்த படத்தில் தம்பி ராமையா சாரோட மல்டி டைமென்ஷனை பார்க்கலாம். அந்தளவுக்கு இருக்குது படத்தில். என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறைவில்லை, நல்லா இருக்குது. நல்ல ஒரு கருத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஆரோக்கியத்தை இழந்தால் திரும்ப மீட்டு எடுத்துடலாம், பொருளை இழந்தால் கூட மீட்டு எடுத்துடலாம். ஆனால் ஒன்ஸ் ஒரு கேரக்டர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மீட்டு எடுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். வாழ்க்கையில் பணத்தால் உயர போகும்போது எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தா அவர் நல்லா தெரியும். நல்ல முழுக்க என்டர்டைன்மெண்ட்டாக, ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாக ஜாலியாக, செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு சென்டிமெண்ட் ப்ளஸ் நல்ல ஒரு கருத்தை முன் வச்சு எடுத்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட், இப்படி ஒரு படைப்பில் இத்தனை பேர் இவ்வளோ புகழ்ந்து பேசுகிற இந்த படைப்பில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தம்பிராமையா சாருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்றதை தாண்டி சார் கூட நடிச்சிருக்கேன். அந்த ப்ரிவிலேஜை தாண்டி அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் நடித்ததையும் தாண்டி அவர் பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து நான் லிட்ரலாக நான் அழுதுட்டு வந்திருக்கேன். அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. ஆனால் அவருடைய இந்த இதுக்காகவே படம் நல்லா ஓடணும், நல்ல ஒரு வெற்றி படமாக ஆகணும் அப்படின்னு நான் உங்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு படைப்பில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய லைஃப் லாங் இதை நான் ஒரு 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 பெஸ்ட்டு ஒரு மெமரியாக என்னோடய கெரியரில் எல்லாருமே இனிமேல் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் கூட இந்த ஒரு படைப்பில் நான் ஒர்க் பண்ணதை பற்றி எல்லாருமே அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கம்மிங் 27th ராஜா கிளி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் மனசார கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வாங்க வரோம். ஓகே. ராஜா கிளி குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். சமீபத்தில் ஒரு புதுமையான ஒரு களம், ஒரு கதைக்களம் சொல்லலாம். தம்பி ராமையா அண்ணன் ஒரு நடிகராக பார்த்துருக்கோம், இயக்குனராக பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படம் முழுக்க அவரோட திறமையை வெளிப்படுத்துகிற படம். அவர் தான் இந்த படத்தில் கதாநாயகன். கதையும் அவர் தான், வசனமும் அவர் தான், மியூசிக்கும் அவர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக தம்பி ராமையா ஸ்டைல்லையே ஃபுல்லாக ஹியூமரால் போயிட்டுருக்கு.
செகண்ட் ஹாஃப் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய திருப்பம். வாழ்க்கையில் சில சூழ்நிலை வந்து நம்மளை திசை திருப்பிடும். அப்படி வாழ்க்கையில் திசை திருப்பும்போது நடக்கிற சம்பவங்கள் தான் செகண்ட் ஹாஃப் நிறைய இடத்துல கண்கலங்க வச்சிருச்சு. தம்பி ராமையா அண்ணனோட நடிப்புக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமான ஒரு படம் அது. அவர் சினிமா வாழ்க்கையில் தம்பி ராமையா அண்ணனுக்கு இந்த படம் எல்லா வகையிலும் அவர் திறமை வெளிப்படுத்துகிற படம் அமைஞ்சிருக்கு. சமீபத்திய படங்களில் ரொம்ப வித்தியாசமான படம். முக்கியமாக இது இளைஞர்களுக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ வசதி வரலாம், எவ்வளோ வசதி வந்தால் கூட நம்ம திசை மாதிரி போயிடக்கூடாது. அப்படி திசை மாதிரி போனால் எவ்வளோ பிரச்சனை வருங்கிறத வெளிப்படுத்துகிற படம். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த வெற்றி வந்து தம்பிராமையனை இன்னும் உயர்த்தும். இந்த படம் இயக்குனர் வந்து உமாபதி தம்பிராமையா பையன் தான் இயக்கியிருக்காரு. சமுத்திரகனி சார் எப்பவும் போல் நல்ல ஒரு பாசிட்டிவான கேரக்டர். இதில் அடுத்து எல்லா நடிகர்களும் சமுத்திரகனி அண்ணா இருக்கட்டும், தம்பிராமையனா இருக்கட்டும், எல்லாருமே நடிப்பு திறமையை நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். இப்போ தான் அந்த படத்தை பார்த்துட்டு வர்றோம். ஒரு ஒரு தொடக்கத்திலிருந்து கடைசி அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு விறுவிறுப்பான ஒரு கதையோட தொடருது. எல்லா விதமான அம்சங்களும் கொண்ட ஒரு படமாக இருக்குது. அதாவது வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து கைதட்டி போடுற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அர்த்தமுள்ள வசனங்கள். இப்போ உள்ள சமுதாயத்தில் நடக்கிற தவறுகளை வந்து ஒரு சரிப்படுத்துகிற மாதிரியான ஒரு வசனங்கள் ரொம்ப சிறப்பாக அண்ணன் தம்பிராமையா அவர்கள் கதை எழுதி வசனம் எழுதியிருக்காங்க. அதே போல் அவருடைய நடிப்பு வந்து சொல்ல முடியாது, அப்படியே வந்து ஒரு இரத்த கண்ணீர் எம்ஆர்ஆதாவை நினைவுபடுத்துது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு நடிப்பாற்றல், முழுமையான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தை ஏற்கக்கூடிய தம்பி உமாபதி ராமையா ஒரு முதல் படம் மாதிரியே தெரியல, அவ்வளவு அனுபவமிக்க ஒரு சிறப்பான ஒரு இயக்கத்தை கொடுத்து இந்த படத்தை வெளிக்கொண்டு வருவாங்க. ரொம்ப ஒரு கலகலப்பாக தொடங்கின படம் ஒரு கனத்த இதயத்தோடு வெளியே வர்ற மாதிரி ரொம்ப ஒரு இதயத்தை கசக்கி புளிகிற ஒரு உணர்வை தருது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. படம் வெற்றியடைவதற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல இயக்குனராக அவதரித்திருக்கும் அன்பு தம்பி உமாவதிக்கு ஒட்டுமொத்த வாழ்த்துக்கள். அப்பாவை வச்சு பையன் டைரக்ஷன். அவர் தம்பி ராமையான்னு சொல்கிறா, அது கரெக்டு தான், தம்பி ராமையா தான். அவர் அண்ணன்லாம் சொல்லவே முடியாது. எப்பயும் பாருங்கள், இன்னும் 15-20 வருஷம் கழித்து பார்த்தாலும் இதே இளமையுடன், இதே துடிப்புடன், அதே எனர்ஜெட்டிக்காக அப்படியே பார்க்கலாம். இவர் இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக திரையில் பார்த்தீங்கன்னா, தம்பி ராமையா அண்ணன் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கதாபாத்திரம், குணச்சித்திர கேரக்டர், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை மிகவும் சிறப்பாக நடிக்கக்கூடிய அற்புதமான நடிகர் அண்ணன். ஆனால் இத்தனை வருஷம் அவர் சேர்த்து வச்சுருந்த மொத்த தாகத்தை இந்த ஒரு படத்தில் தான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா அவ்வளவு எனர்ஜெட்டிக்கு. ஏன்னா ஒரு முழு கதையும் தன் தோள் சுமத்தி அதை நகர்த்தி கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் என்ன எனர்ஜெட்டிக்கு சாண்டி மாஸ்டருடைய கொரியோகிராஃபில் ஆடி இருக்காருன்னா, நீங்கள் படம் பாருங்கள். தேட்டரில் ஒன்ஸ் மோர் கேட்கலன்னா என்னென்னு கேளுங்க. ஏன்னா இங்கேயே நாங்கள் எல்லாருமே ஒன்ஸ் மோர் கேட்டோம். அந்தளவுக்கு எனர்ஜெட்டிக்காக அவ்வளவு அழகாக டான்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படியே கட் பண்ணால் செகண்ட் ஹாஃபில் எமோஷன், அவ்வளவு அழகான எமோஷன். கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். நடிச்சிருக்க எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய அன்பு நண்பர் ஆண்ட்ரூஸ் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 25 வருட நட்பு. மதுரையிலேருந்து அவருக்கு நல்ல ஒரு கதாபாத்திரம் கூட நடித்து எல்லாருமே. அதே மாதிரி தயாரிப்பாளர் அண்ணன் காமாட்சி அண்ணனுக்கு ஒரு அற்புதமான படமாக இருக்கும். கண்டிப்பாக இது இன்னும் பெரிய இடத்திற்கு அண்ணனை கொண்டு போகும். இன்னும் 15-20 வருஷம் கழித்து அண்ணன் ஹீரோவாக பண்ணாலும் இதே தம்பி ராமையாவாக தான் இருப்பார். அவர் அண்ணன்னு பார்க்கவே முடியாது. அதே எனர்ஜெட்டிக்கோடு அப்படியே இருப்பார். உமாபதி அன்பு தம்பிக்கு ஒட்டுமொத்த முரட்டுத்தனமான வாழ்த்துக்கள். அண்ணன் சொல்கிற ஸ்டைலில் சொல்லியிருப்பார். இல்லை, நிஜமாக ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சிரிச்சுட்டே பார்த்தோம், அண்ணனுக்குள்ளே இவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கா அப்படின்னு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எமோஷ்னல், ஒரு காமெடியனுக்குள்ளே
இவ்வளோ எமோஷ்னல் இருக்குமா அப்படின்னு. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது. கடந்த ஒரு 2-3 வருஷமாக சங்கரை நான் பார்த்துக்கிட்ட விஷயம்லாம் அதில் நல்லா பதிவு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தம்பிக்கு வாழ்த்துக்கள், அதாவது உமாபதி தம்பிக்கு வாழ்த்துக்கள், தம்பி ராமையானனுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோட மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக் கொடுக்குது. நிறைய விஷயங்கள் அது எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும், எப்படி குழந்தைங்கள்ட்ட நடந்துக்கணும், எப்படி வந்து சமூகத்தில் நடந்துக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த படத்தில் வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு காமெடியன் வந்து ஆடியன்ஸை அள வச்சுட்டான்னா அது மிகப்பெரிய வெற்றி படம். அந்த இடத்துல வந்து அந்த காமெடியன் ஹீரோவாயிடுறாரு. ஸோ அதை வந்து ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதுலேயும் கிளைமேக்ஸில் அந்த ஒரு சீன் போதும். தீபாக்காவுடைய ஆக்டிங் எக்ஸலண்ட், அற்புதமான நடிப்பு. எல்லாருக்குமே கலங்கி தான் வெளியே வருவாங்க. ஸோ ஜாலிக்கு ஜாலி, எமோஷனுக்கு எமோஷன். அண்ட் தம்பி ராமையா அண்ணனுடைய வேறு ஒரு முகத்தை கண்டிப்பாக இந்த ராஜாக்களி பறக்கிறத நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. கண்டிப்பா. எல்லாரும் திரையில் வந்து பாருங்கள். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. நீ எவ்வளோ பேர் சொன்னாலும் சத்தம் மயில்சாமி. ஆக்சுவலி எங்கள் அப்பா மயில்சாமி இருந்தாருன்னா எனக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அவரும். பரவாயில்ல, எனக்கு எங்கள் அப்பா தம்பிராமையா கூட நினச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த படம் ஒட்டுமொத்த டீமுக்கே மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கி தம்பிராமையா என் ஃப்ரெண்டு, உண்மையான இன்றைக்கி லக்கியஸ்ட் ஃபெல்லோ வந்து அவன் தான். அவங்க உமாபதி, சாரி உங்களே நினச்சிட்டா அவர் சொல்லிட்டேன். உமாபதி என்னோடய ஸ்கூல்மேட். அவங்க அப்பா வச்சு நல்லா சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஆகட்டும், அந்த படத்தில் இந்த ஃபீமேல் லீட்ஸாக இருக்கட்டும். அப்புறம் இது ஒரு வின்னிங் காம்போ. எப்போ சமுத்திரனி சாரும் தம்பிராமி அப்பா சேர்ந்தாங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு தான், ஹிட் லிஸ்ட்டில் தான் வராது எப்போவுமே. இந்த ஒரு நல்ல படத்தை தயாரித்த நம்ம வி பிக்சர்ஸ் சுரேஷ் காமத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள், ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அப்பா இந்த படத்தில் வந்து உண்மையுமே வாழ்ந்திருக்காரு. நிறைய இவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் நல்லா ஃபன்னாக போகும், ஷேவ் பண்ணி நல்லா ஜாலியாக இருப்பார். அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இடத்துல எங்கள் அப்பா ஞாபகம் வந்துட்டார். அதை அப்படியே வந்தோடனே இன்டர்வியூலே சொல்லிட்டேன் நான். செகண்ட் ஹாஃப் நல்ல சென்டிமெண்ட்டாக பாருங்க இருக்கும். எல்லோரும் பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லவ் யூப்பா. தேங்க்யூ, லவ் யூ, காட் பிளஸ். தேங்க்யூ. பரவாயில்ல, நினச்சிட்டே பேசலாம். மைக்குக்கு மட்டும் கொடுங்க. நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, எல்லாத்துக்கும் தான். அண்ணே, ஒரே ஒரு மொத்தம் கொடுத்துக்கிறேன். நான் யாருக்கு இது வேண்டாமா? அது வேண்டாம். இல்லை, போயிடுச்சு, சாப்பிடு. நன்றி. எந்த ஒரு ஆணுக்குமே நான் விருப்பப்பட்டு முத்தம் கொடுக்கறது இல்லை. என் நண்பர் விஜய் சேதுபதிக்கு அப்புறம் தம்பி ராமையன் கொடுத்துருக்கேன். காரணம், எனக்கு இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு 4-5 இடத்துல ஒரு சிலரை மட்டும்தான் சிவாஜி கணேசன் சார் பார்க்கும்போது, உலகநாயகன் கமல் சாரை பார்க்கும்பொழுது ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் அவங்களோட கம்பேர் பண்ண தோணும். அவங்கள ஞாபகப்படுத்தும். நான் மிகைப்படுத்தி பேசலை, நான் உணர்ந்ததை பேசுகிறேன். அண்ணன் இன்னைக்கு எனக்கு சிவாஜி கணேசன் ஐயாவை ஞாபகப்படுத்தினார். அந்த அளவுக்கு பிரமாதமாக வந்து இந்த வாழ்ந்துட்டார்ல, இல்லை நடிச்சிருக்காரு. வாழ்கிறது என்பது பொய். ஒருத்தன் நடிக்க மட்டுமே முடியும், வாழ முடியாது. அதுதான் நடிகனோட மிகப்பெரிய சிறப்பு. உள்ளுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், அவன் மனநிலை உடல்நிலை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், அந்த ராஜாக்களி படத்தில் இருக்கக்கூடிய முருகப்பா கேரக்டராக நடிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய நடிகன், மகா நடிகன். அண்ணன் ஒரு மிகப்பெரிய மகா நடிகன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதை நானும் இங்கே மறுபடியும் உறுதிப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. ஐயோ என்னடா அப்படின்னு. அப்புறம் போக 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 ஒரு ஏதோ அல்லு அர்ஜுன் படம் பார்த்த மாதிரி இருந்தது. அவர் ஆட்டமும் துள்ளலும் ரொமான்ஸும். என்னடா அது, அவர் நாங்கள் பக்கத்தில் இருந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கோம், நானும் ஹரிஷும். டேய், உன்னை மகனாக பிறந்ததுக்கு இப்போ தாண்டா அப்பா நான் வந்து இப்போ பெருமைப்படுறேன்ற மாதிரி நாங்கள் கமெண்ட் அடிச்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு வந்து உமாபதியோட டைரக்ஷன் வந்து வேற லெவல். அவரை வந்து ஒரு அப்பாவாக பார்க்கல, ஒரு ஆக்டராக பார்த்து, ஒரு கேரக்டராக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி வேற ஒரு தம்பிராமையாவை, வேற ஒரு டைமென்ஷன் தம்பிராமையாவை வந்து கொண்டு வந்திருக்காரு உமாபதி. அவருக்கு ஒரு பெரிய சல்யூட். அண்ட் ஒரு விஷயம், எனக்கு இன்னைக்கு கரண்ட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு போனால் லா அண்ட் ஆர்டர் கோர்ட்டில் கூட்டம் எவ்வளோ இருக்கும், சிவில் கோர்ட்டில் கூட்டம் எவ்வளோ இருக்கும், ஃபேமிலி கோர்ட்டில் கூட்டம் எவ்வளோ இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டில் தான் அதிகமாக இருக்குது.
அவ்வளவு பிரச்சனைகள், கல்யாணம் ஆகி 3 மாதம் 6 மாதத்துல டைவோர்ஸ், 50 வயசுல டைவோர்ஸ் நடந்துட்டு இருக்கு. காரணம் சரியான புரிதல் இல்லை. அதை தாண்டி இந்த படத்தில் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது என்னென்னா, என் வாழ்க்கையிலும் கற்றுக்கிட்டது என்னென்னா, என்னை சுற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்க வார்த்தை இந்த படத்தில் முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த ராஜா கிளி ஒரு படம் இல்லை பாடம். இந்த ராஜா கிளி ஒரு படம் இல்லை பாடம். அதோட ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. உமாபதி மூலியமாக, தம்பிராமையான நடிப்பு மூலியமாக, சுரேஷ் காமாட்சி அண்ணன் நல்ல நல்ல படங்களை தயாரிக்கிற அவருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, இதுதான் உண்மை. ஆனால் அதை தாண்டி எண்டில் ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. 2-3 டைலாக் நான் சொல்லி தர்றேன். நான் ரொம்ப நேரம் மழை வருது, பரவாயில்ல, நான் சொல்லியே ஆகணும். இந்த படம் ஜெயிக்கணுன்றதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். பிள்ளைங்க செய்கிற தப்பை மன்னிச்சுக்கிட்டா அது பெற்றவங்களோட ஒரு கடமை. ஆனால் பெற்றவங்க செய்கிற தப்பை பிள்ளைங்க மன்னிக்கிறது மிகப்பெரிய தியாகம். அதே மாதிரி கண் அவனை கணவனாக மதிக்கக்கூடிய எல்லா மங்கையர்களுக்கும் இந்த படத்தை பாதத்தில் வந்து காணிக்கையாக செலுத்துறேன்னு சொல்லி கடைசியில் அண்ணன் சொல்லியிருந்தாரு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் அண்ணன். இந்த படம் எல்லா தரப்பு மக்களும் பார்க்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன். என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சூப்பர் ரொமான்ஸு என்டர்டைன்மெண்ட் இருக்குது. செகண்ட் ஆஃப் அழுகாமல் போனீங்கன்னா என்கிட்ட வந்து நீங்கள் அந்த டிக்கெட் காசை வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே மாலை வணக்கங்கள். நான் உங்கள் ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா பேசுகிறேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சார், நாட் ஈவன் தயாரிப்பாளர், இந்த படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க. சார் வந்து சுரேஷ் காமாட்சி சார் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து இன்னும் இந்த உலகத்துக்கே வந்து வேணும். ஏன்னா நாங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க தமிழ் சினிமா சார்ந்த ஒரு ப்ரொடியூசர். அவங்க இந்த காம்பினேஷன் லைக் நம்ம சுரேஷ் காமாட்சி சார் அண்ட் தம்பிராமையா சாரோட ஒரு வெரி ரேர் காம்பினேஷன் என்னன்னா, இவங்க நினச்சிருந்தாங்கன்னா எந்த ஒரு மசாலா மாஸ் எந்த மூவி வேணாலும் எடுத்துருக்கலாம். 3 விதமான படங்கள் இருக்கும். ஒன்று வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக, ரெண்டாவது வந்து நம்மளை வந்து ஒரு திங்கிங் ப்ராசஸ்க்குள்ளே எடுத்து போகிறது, மூணாவது வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றது. இந்த படத்தில் 3மே இருக்குது. இது வந்து ரொம்ப என்டையர் டீம். அதே மாதிரி உமா பற்றி நான் சொல்லியே ஆகணும். அவங்க வந்து என் அப்பா வந்து நடிச்சிருக்காங்க அது அப்படி நினைக்காம முழுசு அவங்களுக்கு ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து தம்பிராமையா சார் வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து அவங்களோட ரசிகர் மட்டும் போயிட்டு பார்க்காதீங்க. இது எல்லாருமே சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு சப்ஜெக்ட்டு. நம்ம எவ்வளோ மசாலா மூவிஸை எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் மூவிஸ் எல்லாமே வந்து பார்க்குறோம். இது வந்து ஒரு கரெக்டான டைமு, கிறிஸ்மஸ்ஸு ஃபேமிலி டைம். ஸோ கன்ஃபார்மாக போயிட்டு ஃபேமிலியோடு போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்கள். இதில் கிரிஷ் அண்ட் தமிழ் வெற்றி குமரன் அவங்க எல்லாம் ரொம்ப அருமையாக வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் என்னோட நண்பர்கள். இந்த படத்தை வந்து கன்ஃபார்மாக போயிட்டு தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆக்டர் வீரா பேசுகிறேன். நான் சார் கூட ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். அந்த ஒரு வில்லனாக நடிச்சிருந்தேன். அந்த டைமில் வந்து நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். சார் வந்து எப்படி அந்த நடிப்புன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஓப்பனாக என்னென்னா, இந்த தமிழ்நாட்டு சினிமாவுக்கு சேர்ந்த எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ எல்லாருக்குமே தான் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஒரு ரைட்டிங், டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாம் சேர்ந்து மிக்சடாக இருக்கிற டேலண்ட் இங்கே மட்டும்தான் இருக்குது. எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் ஒரு ஆக்டராக தான் இருப்பாங்க, ஒரு டைரக்டர் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் இந்த ஃபுல் பேக்கேஜ் டேலண்ட், ஒரு டெக்னிக்கலாகவும் ஒரு ரைட்டிங், ஆக்டிங் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. ஸோ அதுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். உங்கள் கூட நடித்ததுக்கு, இந்த படம் வந்து ஒரு ப்ரீவியூ ஷோக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது இந்த படத்தை பற்றி நான் 3 பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே படத்தை பற்றி நிறைய விஷயம் சொன்னாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே நான் 1000% ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது உறுதியாக நீங்கள் எல்லாமே ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடாக இந்த படத்தை வந்து என்டர்டெயினாக ஃபீல் ஆகுவீங்க. அதுக்கு தாண்டி நான் ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த படத்தை தயாரித்த வி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி சாருக்கு வந்து மிக்க நன்றி. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் அந்த க்ரியேஷனே வெளியில் வரும். ரெண்டாவது வந்து நம்ம டைரக்டர் உமாபதி ராமையா சாருக்கு ஒரு மூணாவது வந்து
இது மூணும் சேர்த்து ஃபுல் வெற்றி உங்களுக்கு தான் சார் வரும். ஏன்னா ஒரு மகன் ஜெயிச்சாலும் ஒரு படம் ஜெயிச்சாலும் அது ஒரு இந்த படத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஜெயிச்சாலும் ஒரு ஸ்டோரி, ஒரு கதை, அந்த கதை தான் வந்து ஒரு கிரியேட்டர் அந்த கதையிலேருந்து தான் ஒரு பாத்திரம் உருவாக்கும், ஒரு வார்த்தை உருவாக்கும். ஸோ அதுக்கு இந்த படத்தை எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றி வந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம் ஆயிடுவீங்க சார். இந்த படம் வந்து உங்களுக்கு நீங்கள் தொட்டா பணம் தொட்டா விக்ட்ரி அந்த மாதிரி இந்த படம் வந்து சுரேஷ் காமாட்சி சாருக்கும் தம்பி ராமையா சாருக்கும் சேனாபதி ராமையா சார் உமாபதி ராமையா சார் அவருக்கும் எல்லாருக்குமே பேரும் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். மக்கள் நீங்கள் எல்லாருமே இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இதில் இருக்கிற எமோஷன்ஸ் உண்மையான எமோஷன். இது ஒரு படம், நீங்கள் என்டர்டெயின் ஆகுவீங்க, ஒரு எமோஷனாக நல்ல ஒரு 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 உங்களுக்கு அந்த 2 ஹவர்ஸ்க்கான ஒரு கண்டிப்பான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் கிட்ட இருந்த பக்கத்தில் இருந்த தியேட்டருக்கு போங்க. தயவுசெய்து ஓடிடியில் வரும்னு பார்க்காதீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டரில் தான் பார்க்கணும், ஒரிஜினல் சவுண்டோட பார்க்கணும். எல்லாருமே பாருங்கள். இந்த படத்தை கதை கொடுத்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. வணக்கம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ராஜா கிளி அதாவது ஒரு மிக சிறந்த படம் இந்த வருஷத்துலங்கிற ஒரு அவார்டு வாங்கும், டவுட்டே இல்லை. ஒரு படத்தை ஆரம்பத்தில் பார்க்கும்போது இந்த கேரக்டரை வச்சு எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண முடியும், நான் தம்பிராமையா என்ன சொன்னேன், இந்த கேரக்டரை எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஒரு படத்தோட வெற்றிக்கு காரணமே. அந்த படத்தை அவரை ஒருத்தர் மட்டும்தான் டாமினேட் பண்ணிட்டே இருந்தார். என்னடா இது இவரே டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சேன். கொஞ்ச நேரத்தில் அந்த கேரக்டரை ரசிக்க வச்சது இதுதான் நம்மளை அறியாமைய ஒரு ஹியூமனோட ஒரு சாதாரண அந்த கேரக்டர் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகணும்னு நினச்சது, இந்த கேரக்டரை ரசிக்க வச்சதுன்னா இதுதான் இந்த படத்தோட வெற்றி. ஆரம்பத்தில் இவ்வளவு அருவருப்பு ஒரு விஷயத்த பண்ணுறதே இது அருவருப்பாக இருக்குது, இது ஃபேமிலியோட எப்படி உட்காந்து பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதோட முடிவு என்ன அறியாமையே நான் அழுதுருக்கேன். சாதாரணமாக அழல, தேம்பி அழறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த படம் கொடுத்துச்சு. அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது நான் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட இப்போ நீங்கள் பார்த்துருக்க உள்ளே போகும்போது நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன், வெளியில் வரும்போது தேம்பி அழ வச்சது இந்த படம். அதுதான் இந்த படத்தோட வெற்றி. கண்டிப்பாக இது நான் என் மனசுலேருந்து உள்ளேருந்து சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு இந்த படம் ஒரு பாடமாக இருக்கும். இந்த படத்தோட வெற்றியை நான் கண்கூட பார்ப்பேன். தம்பிராமாயக்கும் தம்பிராமாயக்க படைத்த உமாவதிக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். அதுக்காக உழைச்சிருக்காங்க. மிக சிறந்த படம் இந்த வருஷத்துக்கு. நன்றி தம்பி. அந்த கூட்ட முயற்சி பண்ணாங்கல்ல, அந்த குடும்பத்துக்கும் சரி, அதுக்கான உழைச்ச ப்ரொடியூசராக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கும், எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். மிக சிறந்த படம் இது, நோ டவுட் அபவுட் தட். ஐ எம் ரியலி thoroughly என்ஜாய் திஸ் மூவி. தேங்க்யூ ஆல். தம்பி உமாபதி எங்கே இருக்கான்? அப்பா உமா வா, நாளைக்கு பேசலாமா? என்னால் இன்னைக்கு இந்த படம் மற்ற படங்களை விட காலம் கடந்து தான் போட்டோம். நிறையா படங்கள் வர்ற காரணத்தினால இன்றைக்கி தான் செலிப்ரிட்டி ஷோ. இது வரைக்கும் 3 பேர் 4 பேர் மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தவர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக ஒரு நாங்கள் அந்த கதை எழுதுகிற பொழுதே தேட்டர் ஆடியன்ஸை மைண்டில் வச்சு தான் அந்த ராஜா கிளியை படைக்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு ஜானரில் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு ஜானரில் இருக்கும். ஒரு முரட்டு கதை, நிறைய கதாபாத்திரங்கள். இந்த இவ்வளவு பெரிய கதாபாத்திரங்களை இந்த கதையை ஒரு 10 வெப்சீரியஸாக பண்ண முடியும். அந்த அளவுக்கான விஷயம். ஒரு பெரிய எபிசோட் 40 மினிட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 எபிசோட் 400 நிமிடங்களில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு 2 hours 5 minutes உமாபதி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டான். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த படம் யாரையும் எந்த கோணத்துலையும் அடிக்கடி சொல்லணும், யாரையும் எந்த கோணத்துலையும் ஒரு நூலளவு கூட ஏமாற்றாது. என் மகன் என்னை வச்சு இயக்கியிருக்கிறான்ற பொழுது இதில் என்னென்னா, அவனுடைய உடன்பிறந்த அண்ணன் மாதிரி சாண்டி, இந்த சைடு பிருந்தா மாஸ்டர், இந்த சாண்டியும் மாவும் சேர்ந்து என்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு மூமெண்ட்லாம் வாங்கியிருக்கிறாங்க. பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த நடனத்தை நிறைய பேருக்கு நீங்கள் ரோல் மாடலாக இன்னும் எங்களுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ரத்த கண்ணீர்
அதுவும் ஒரு ஆர்கே, ராஜாக்கிளி இது ஒரு ஆர்கே. நிச்சயமாக இரத்த கண்ணீரை எப்படியெல்லாம் கொண்டாடுகிறீர்களோ அது அந்த காலத்தில் அந்த தளத்தில் படைக்கப்பட்டது ஒரு விஷயம். இதில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் யார் வேணாலும் பண்ணிடலாம். செகண்ட் ஹாஃபில் நான் இமேஜெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் மண்டையில் வச்சுட்டு பண்ண ஒரு விஷயம். படம் பிரமாதமாக வந்திருக்கு. அத்தனை பேரும் நான் வாழ்க்கையில் இந்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் போராட்டம் எங்களை நம்பி ஒரு இவ்வளோ பெரிய பொறுப்பை தம்பி சுரேஷ் காமாட்சி இப்போ பணத்தை போட்டார். இன்றைக்கி சுரேஷ் காமாட்சி முகத்தில் அப்படி ஒரு புன்னகை எனக்கு பெரிய நெகிழ்வு. இந்த நெகிழ்வு நிச்சயமாக தேட்டருக்கு வந்த பிறகும் தொடரும். இந்த ராஜாக்கிளி 27ஆம் தேதி எல்லா திரையரங்குகளிலும் வந்து பறக்க போகுது. நிச்சயமாக போய் பார்ப்பீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் யாரிடம் இந்த சொல்யூஷன், இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்பது என்றது எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை உட்காந்து பேசினா சரியாயிடும். அதற்கு ஜோதிடர்கிட்ட போவதோ வழக்குரைஞர்கிட்ட போவதோ தேவைப்படாது. நிறைய கேள்விகளுக்கு இந்த கதைக்குள் படம் இருக்கும். படத்தை பார்த்துட்டு வெளியில் போகிற பொழுது ஒரு மிகப்பெரிய குழப்பம் உங்களை விட்டு போயிருக்கும். அமைதி, அப்புறம் 5 கிலோமீட்டர் தள்ளி போயிருந்தால் கூட இழுத்து பிடிச்சி உங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம். அமைதியாக இருப்பதற்கு இந்த ராஜாக்கிளி மிகப்பெரிய மருந்தோடு வருது. கொண்டாடுங்க. அது ஒரு சேலஞ்சு. இப்போ இந்த கதாபாத்திரத்தை வேறு யார் பண்ணாலுமே நீங்கள் தம்பி பகையில் படிச்சிருப்பீங்க. ஒரு மாதிரியான ஒரு கம்பியில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த என்னுடைய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இமேஜும் இந்த ஏஜும் தான் அந்த கதாபாத்திரத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படி ப்ளசண்ட்டாக ரசித்து சிரிக்க வைக்குது. ஒரு வித வேறு ஒரு தளத்தில் பண்ணுற பொழுது ஒரு மாதிரி கம்பி மேலே நடக்கக்கூடியது. எக்ஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது ஒரு சேலஞ்சிங் தானே. அது என் மகன்கிட்ட தான் தெரியும். இது அந்த மீட்ரு தெரியும்ல. இப்போ நானே நிறைய இடங்களில் ஒரு பாலியல் ரீதியான ஒரு விஷயங்களை கூட நம்ம சொல்லலாம். அதை எப்படி கடத்துறது, அது முகசுளிப்பு இல்லாமல் வக்கர உணர்வு இல்லாமல் அது பெர்ஃபார்மன்ஸோடு கொடுக்குற பொழுது அது இன்றைக்கி ப்ரீவியூ தேட்டர் எல்லாருமே கொண்டாடி சிரிக்கிற பொழுது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதில் வந்து அப்பா கதையை எடுக்கிற பொழுதே மகன் உள்ளே வந்துடுறான் இல்லையா. அப்பா கதை இதை எடுக்கிற பொழுதே ஆட்டோமேட்டிக்காக மகன் வந்துடுறாங்களே. ஒரு 50 வயதை தாண்டிய மனிதருக்கான கதை நிறைய கொட்டி கிடக்குது. ஒரு பவர் பாண்டி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கதை யாரும் தொடலை. ஸோ 50 வயது மனிதனுடைய வாழ்க்கையை தொடுகிற பொழுதே அவருடைய மனைவி, அவர் எங்கே சறுக்கி விழுந்தார், எங்கே எழுந்தார், எல்லாமே உள்ளே வந்துடுதுல்ல. ஒரு ஃபுல் பேக்கர் தான் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த ஒரு வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்ல, ஒரு வாழ்க்கையே சொல்லியிருக்கிறன்ற பொழுது அது எல்லாமே சாத்தியமாச்சு. நன்றி.